வீரமல்ல எங்களுடைய தோழர்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடு என்பது பல்வேறு கோரிக்கைகள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த மேதினத்திலே போராட வேண்டும். அந்த போராட்ட படிப்பினை கற்றுக்கொண்டு நாம் இன்னும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்றும் தோழர்களாய் தொழிலாளர் வர்க்கத்தின் பின் நாங்கள் நிற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மேதினத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 140வது மே தினத்தை மாரிகுப்பம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை சார்பாக தோழர் ரணதேவி தலைவரில் இன்று இந்த கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கொடியேற்றத்தை நம்முடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் ஆர் ஜோதிபாஸ் அவர்கள் கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். நூற்றி 40 வருடமாக கடைபிடித்து வந்திருக்கிறது. இதனுடைய ஒரு சிறிய வரலாறு உங்கள் அனைவர் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம். நம்முடைய 18ஆம் நூற்றாண்டுல உலகம் முழுக்க தொழில் வளர்ச்சி அபரிமிதமான தொழில் வளர்ச்சி நடந்தது. விவசாயத்திலிருந்து 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல விவசாயத்திலிருந்து தொழில் தொடங்கும் போது மேலை நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகளில் அபரிமிதமான தொழில் வளர்ச்சியில ஈடுபட்டாங்க. அந்த தொழில் வளர்ச்சி மூலமாக தொழிலாளர்கள் 12 மணி நேரம் முதல் 18 மணி நேரம் வரை வேலை வாங்க வஞ்சிக்கப்பட்டவர்கள். அந்த வஞ்சனையை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் அங்கங்கே பல போராட்டங்களை நடந்தது. பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா இப்படி பல நகரங்களில் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய 8 மணி நேர கோரிக்கைக்காக நீண்ட நெறிய போராட்டம் ஒரு 10 வருட 12 வருட போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. கடைசியாக 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி சிகாகோ நகரில் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள். காரணம், எங்களுக்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதை எங்களுடைய சித்தாந்த தலைவர் மாமேதை தோழர் கார்ல் மார்க்ஸ் வழியிலே நாங்கள் வென்றே திரும்பும் என்று ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்தது. மே 2ஆம் தேதி 4 பேர் கொல்லப்பட்டார்கள். அதே போல மே 4ஆம் தேதி அதை எதிர்த்து இன்னும் எழுச்சியான சிகாகோ நகரம் முழுவதும் 3,50,000 பேர் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக இது உருவெடுத்தது. அந்த துப்பாக்கி சூட்டினுடைய வலியை கூட பொறுத்து கொண்டு அந்த குருதியை செங்கோடியாக உயர்த்தியதுதான் இந்த செங்கோடி. அந்த செங்கோடிக்கு சொந்தக்காரர்கள் இன்று வரை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய நீட்சியாகத்தான் அன்று போராடி வென்றார்கள் நம்முடைய தொழிலாளர்கள் 8 மணி நேர ஓய்வுக்காக வேலைக்காக. இதை 1889 பாரிஸ்ல மாமேதை ஏங்கல்ஸ் அவர்கள் 18 நாட்டினுடைய பிரதிநிதிகளோட ஒரு 400 பேர் பங்கு கொண்ட ஒரு சர்வதேச தொழிலாளர் பாராளுமன்றத்தை உருவாக்கி அதில் ஒரு மாநாடு நடத்தி உலகம் ஃபுல்லாவும் இந்த மே தினத்தை சிறப்பாக அனுசரிக்க வேண்டும், தொழிலாளி வர்க்கம் எப்படி போராடி பெற்றது, இனியும் எப்படி போராடி கொண்டு இருக்கும் என்ற உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த தினத்தை வீர நாளாக அனுசரிக்க அறைகோல் விட்டார் மாமேதை ஏங்கல்ஸ் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்தியாவிலும் பல்வேறு போராட்டங்கள் வழியாக நம்முடைய தகவலிலும் கூட 30 தொடங்கி நம்முடைய மாபெரும் அமரர் கே எஸ் வாசன் தலைமையில் அன்று தொடங்கிய ஏடிசியுடைய போராட்டம் இன்று வரை தொழிலாளர்களுக்கு அரணாக கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாறை உங்களுடைய பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த வரலாறு ஏன் என்றால் இன்னும் நம்மளுடைய அவலங்கள் தகவலில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெரிய தங்க நகரை உருவாக்கிய நமக்கு சொந்தமாக வீடு இல்லை, ஒரு மாற்று வேலை இல்லை,
இப்போ டெல்லி டவர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம் முடியுது, இதில் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, பாஸ் ஆவாங்க, மீண்டும் இந்த சொன்ன அந்த நிரம்பும். அப்போ இளைஞர்கள் இங்கே புதிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கை. அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் இளைஞர்களுக்கு இந்த ஊரிலே வேலை கிடைக்கும். அதே போல பிஎம்எல்ல எங்களுடைய தோழர்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடு என்பது பல்வேறு கோரிக்கைகள் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. ஆக நாம் தொடர்ந்து இந்த மேதினத்திலே போராட வேண்டும். அந்த போராட்ட படிப்பினை கற்றுக்கொண்டு நாம் இன்னும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக என்றும் தோழர்களாய் தொழிலாளர் வர்க்கத்தின் பின் நாங்கள் நிற்போம் என்று தெரிவித்துக் கொண்டு